வணக்கம் டி மாப்பிள்ளை, மதுரையிலேருந்து இந்த கார் வந்திருக்குன்னு சொல்ல வந்தேங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது மதுரைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது என்ன காருன்றது நிறைய பேருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ கஸ்டமர் மதுரை தான். ஸோ இந்த வண்டி ஒரு யூஸ்டு காராக அவர் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஸ்ட்ரென்த் பெரிய லெவலில் இல்லாட்டியுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேன்ஸாக இருக்காங்களேன்னு சொல்ல, நம்மளோட ஒர்க்குக்கு எல்லாருமே ரொம்பவே ஒரு அடிமைனே சொல்லலாம். பிகாஸ் இந்த கஸ்டமருக்கு நம்மளை பற்றிலாம் பெருசாக தெரியாது. அண்ட் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஒரு வாங்கியிருக்கேன், பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நல்ல கடையாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த 2-3 சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாருமே நம்மளோட கடையை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் என்னோட கிராட்டிடியூடை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமேல நம்மளோட ப்ரீவியஸ் கார் பெயிண்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு அவர் நம்மகிட்ட பண்ணணுன்ட்டு மதுரையிலேருந்து இந்த வண்டியை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயிண்ட் ரெஸ்டோரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ பெயிண்ட் ரெஸ்டோரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி பெயிண்டிங் தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வேர்டில். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வண்டி தான். பட் ஸ்டாக் வண்டியாக இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்லாம் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பானட்டில் ஒரு ரீபெயிண்டிங் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இந்த பானட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக் இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்டில் பெயிண்ட் பண்ணும்போது அவங்க அந்த இருக்கக்கூடிய டென்ட்டை ப்ராப்பராக டென்ட் புல்லர்லாம் வச்சு எடுக்காமல் புட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புட்டி கிராக் ஆகிறது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் கோட் மேலெலாம் கிராக் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட பம்பர்ஸ். இந்த பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னடா நாய் கொதர்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நிஜமாலே இந்த வண்டியோட பம்பர் நாய் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த ஓனரே போய் செவுத்துல கொஞ்சம் முத்தம் கொடுத்தனால அந்த சைட்லலாம் இதுவாக இருக்குது. அண்ட் இதில் அடுத்தபடியான ஒரு மேஜரான ரிப்பேர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. ஸோ அது என்னன்றது பார்ப்போம். ஸோ சிவிக் வண்டி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். உள்ளே உட்காந்து ஓட்டுறவங்களாம் என்னோட தரையில் உட்காந்து ஓட்டுற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரன்னிங் போர்ட் கம்ப்ளீட்டாக நிறைய டென்ட் ஆகி இந்த இடம்லாம் பெயிண்ட் போய் ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லைக் டென்ட் புல்லர்லாம் வச்சு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல தான் இதுலேயுமே ரீஒர்க் பண்ணணும். அண்டு இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலாய் வீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரஸ்டிங் இஷ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த அலாயுமே பண்ணணும். ஸோ அலாயோட இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேமேஜஸோட தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக எல்லா பேனல்லையுமே ரிப்பேர் ஒர்க் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் ஃபெண்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த டென்ட் எல்லாம் எடுத்து அதுக்காக அது ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணணும். அண்ட் எல்லா பேனல்லையுமே பார்த்தீங்கன்னா டீப் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி, நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன், என்னோட ஃபேமிலியில் ஒரு தம்பி மாதிரி நான் அதை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு இது நல்லா பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்துருச்சு, அதனால இதை பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. அண்ட் அதே மாதிரி விண்ட்ஷீல்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இல்லாமல் தான் இருக்குது. அவர் அதெல்லாம் முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வண்டியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ராசஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ரிப்பேர் ஒர்க் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் கலர், ப்ரைமரி கலர் அண்ட் கிளியர் க்ரோட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக பிஃபோரில் நம்ம காமிச்சிருந்த மாதிரி பேனலில் ரிப்பேர் ஒர்க்ஸ், அதாவது மேஜரான ரிப்பேர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெண்டரில் ஒரு டென்ட் இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு.
அண்ட் ரன்னிங் போர்டில் இருந்த டென்ட்டையுமே வந்து கவர் பண்ணி இது பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் வந்து கஸ்டமர் புதுசு வாங்கி கொடுத்துருந்தாரு. அண்ட் பின்னாடி பம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய பட்டி ஒர்க் வந்து பார்த்துருந்தனால அதில் ரிப்பேர் ஒர்க் மறுபடியும் பண்ணால் நல்லா இருக்காது, புதுசு போகிறது பெட்டராக இருக்கும்னு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம். சரி அவருமே அது புதுசே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெட்லைட் வந்து ரொம்பவே டேமேஜாக இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமேல் இதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் தான் மிஸ்டர் நவீன், இந்த ஹோண்டா சிவிக்கோட ப்ரௌட் ஓனரு. அண்ட் சார் வண்டியை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் வந்திருக்குது ரொம்ப வேறு லெவலில் வந்திருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் தென் எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. நன்றி நன்றி. சிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிக்கான மெக்கானிக்ஸோட இந்த டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறவங்களும் அவ்வளோவா கிடையாது. எனக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் வந்தார், அவரை வச்சு நான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன். பட் வேறு வழி இல்லை, நம்ம சென்னைக்கு தான் வந்தாகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அப்போ தான் தம்பிகள்கிட்ட கேட்டேன், பசங்கள்கிட்ட விசாரித்தேன், இங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம வலசரவாக்கத்தில் நம்ம கடை பேரையும் சொன்னார். அவர் என் தம்பி தான், அவர் பேர் வந்து திருச்செல்வம். ஓகே, அவர் தான் சொன்னார், அண்ணே எங்கே கொடுங்கண்ணே, அவர்கிட்ட கொடுங்க, கரெக்டாக பண்ணி தருவாருண்ணே அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பயத்திலே தான் வந்து, ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன். ஹோண்டா சிவிக்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரியும், நான் பண்ணி தரேன், சூப்பராக பண்ணி தரேன், நாங்கள் பார்த்தோம். அதே தான் நல்லா பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. கடைசியாக பார்த்தா இது பண்ணிடுவாங்க. பம்பரில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 1500க்காக ஆசைப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து. பேக் பம்பருக்கு நாங்கள் வந்து ஒரு யூஸ்டு பம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. அந்த கிடைச்சது எல்லாமே பழைய பம்பர் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமேல நாங்கள் புது பம்பரே போகலான்னு அதுக்கப்புறம் ஃபைனலி புது பம்பர் போட்டு இது பண்ணணும். வண்டி பெயிண்டிங் ஓகே, பட் நான் அலாய்வில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அது அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து மோர் தென், அதுவும் அந்த கான்ட்ராஸ்ட் அந்த ரெட் கலர் அந்த பிரேக் ஷூ அதெல்லாம் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே வந்து முன்னாடியே வந்து ஒரு ஹைப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். அண்ட் ஏதாவது ஒரு ஆட் ஆனாக நம்ம பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு அலாய் பண்ணுறதுல நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்றது தோணுச்சு. பட் ஓகே, பார்த்த வண்டியோட அவுட்புட் எங்களுக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமா. பிகாஸ் ஏன்னா இதில் நிறைய பேஸ்ட் ஒர்க் இருந்துச்சு. இந்த பேஸ்ட் ஒர்க்லாம் எலிமினேட் பண்ணி இதை ஒரு அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்ற போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணோம். அண்ட் எங்களுக்குமே ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ரிப்பேர் ஒர்க் இருந்த ஒரு பேனலை எடுத்து இந்த அளவுக்கு நல்லாவே அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற எங்களுக்குமே அந்த சந்தோஷம் வந்து நீங்க பார்க்கும்போது எங்களுக்கே இருந்தது. அதோட பிஃபோர் ஆஃப்டர் நீங்க போடுறப்ப தெரியும். வியூவர்ஸ் யார் பார்த்தாலுமே சரி, அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லா கொஞ்சம் பாருங்க. முன்னாடி எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றது. ஒரு சில பாடி ஷாப்லலாம் இது எடுக்க மாட்டாங்க, வேலை அதிகம் பழைய வண்டின்ட்டு. ஸோ நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் பிகாஸ் நிறைய சிவிக் ஃபேன் இருக்காங்க. பேசிக்காக நமக்கு வந்து வண்டிலாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து நம்மளோட ஸ்டூடியோவில் ஒரு யூனிக்காக ரெடி பண்ணி கொடுக்கணும். அண்ட் அது இல்லாமல் அண்ணன் வந்து மதுரையிலேருந்து நம்மளுக்காக வந்திருக்காருன்ற போது அவருக்கு நல்லா பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். எனக்கு எப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற யார்கிட்ட போனாலுமே ஒரு சாதாரண உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேனலுக்கு ஒரு 5 ரூபா 7 ரூபான்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மல் ஒரு மாருதி இந்த 800க்கு நம்ம போனோம்னாலே ஒரு பேனலுக்கு இது பண்ணிட்டாலே அது ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வர்றப்ப வச்சு படையை தீட்டிட்டோம் நினச்சிட்டு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் நல்ல வேலை பட்ஜெட் ஓரியன்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போது நான் என்னோட பெயிண்டிங் டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி பண்ணணும், அவ்வளோதான். எங்களுக்கு வந்து இந்த வண்டி மிஸ் பண்ணக்கூடாது, இந்த வண்டி நம்ம பண்ணி நம்மளோட இதில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இது இருக்கணும். பிகாஸ் நிறைய பேர் நிறைய இந்த வண்டிலாம் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டருக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அதை கூட அண்ணன்ட்ட கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1500 நம்ம வந்து அதுவும் அவங்க கேட்குறது என்னன்னா 1500 ப்ராடக்ட் காஸ்ட்டில் கேட்கல, அவங்க வந்து அந்த டெலிவரி காஸ்ட் தான் வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கங்கன்றாங்க. நம்ம அந்த டெலிவரி காசுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனப்பட்டுட்டு யாருன்னு இன்னாருன்னு தெரியாமல் நம்ம போகிறது அது எவ்வளோ தூரம் பாதிப்படுறதுக்கு எனக்கு பர்சனலாக தெரியும். அது அண்ணன்ட்டு சொன்னேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக பேர் பண்ணிக்கிட்டு நடுவில் அவரே கேட்டார், ஒரு இதுக்கு வந்து உங்களை இவ்வளோ அலைய விடுறாங்களா வைக்கிறாங்களா, ஏன் இது பண்ணுறீங்க? நான் நடுவில் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலான்னு சொல்கிற லெவலுக்குலாம் போனேன்.
அண்ணன் தான் சொன்னாரு, வேணாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்க இது பார்க்க கூடாது, வைக்க கூடாது, வாங்க நம்மளே பாத்துக்கிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்கன்றாரு. சொன்ன மாதிரியே நல்லா பண்ணிட்டாரு. இன்னொன்னு அந்த அலாய் தாங்க, நீங்க வேணா பாருங்க, எனக்கு அது இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்க அலாய். அண்ட் நடுவில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் சொன்னது ஒன்றும் பயப்படானா, இவர்கிட்ட ஒருத்தர் வந்து ஸ்பேர் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவர்கிட்ட காசை வந்து ஏமாத்திட்டு இருந்தாரு. மற்றபடி நாங்களாம் எதுவும் பண்ணல, மக்களே நியூனான ப்ராடக்ட் அவர் கொடுக்குறாரு, அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் நம்ம பேர் பண்ண சொல்றாரு. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனப்பட்டேன். அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மிச்சப்படுத்தலாமே நினைச்சேன். கடைசியா எனக்கு 5000 ரூபாய் லாஸ்ட்ல தான் போய் முடிஞ்சு. அதுவும் அண்ணனுக்கு அது சம்பந்தமே இல்லை. நான் சத்தியமா சொல்றேன், நான் இல்ல என்கிட்ட வந்து வண்டி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அமௌண்ட்டே அவங்க இது பண்றாங்க. அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இப்போ 5 ரூபா கூட, அப்போ 5 ரூபா கூடன்னு எதுவுமே சொல்லலை. என்கிட்ட சொன்ன வார்த்தையும் முன்ன பின்ன எதுவும் பெறலை. என்கிட்ட என்ன கோட் பண்ணாங்களோ அதே கொட்டேஷனுக்கு தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா அந்த பம்பர் இதுக்கு மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. மற்றபடி ஆஸ் பர் என்ன நாங்கள் பேசணுமோ அதுதான் வந்திருக்கு. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் ஒரு பெயிண்ட் ஜாபோ இல்லை டீட்டெயிலிங்கு பிபிஎஃப் இது எடுக்கிறதா இருந்தாலுமே வந்து கஸ்டமர் எங்களை நம்பி கொடுக்குற பட்சத்தில் வந்து அவங்ககிட்ட நாங்கள் அட்வான்ஸ்னு எதுவும் வாங்க மாட்டோம். முன்னாடியே வந்து கொட்டேஷன் கொடுத்துருவோம். அண்ட் ஆஃப்டர் தட் இதில் இந்த விஷயம் பண்ணணும்னா கஸ்டமரோட அப்ரூவலோட தான் வந்து பண்ணுவோம். எல்லாத்தையும் மாற்றிட்டு லாஸ்ட்டில் ஒரு பெரிய பில்லெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் கேட்டார் அட்வான்ஸ் ஏதாவதுனா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நான் ₹1 பைசா கூட வாங்கல, வண்டி டெலிவரி கொடுக்கல, நீங்கள் சந்தோஷத்தோட கொடுங்க அப்படின்றதான். ஸோ இதுதான் எல்லாருக்குமே வந்து நம்மகிட்ட ப்ரீவியஸாக பண்ணவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அவருமே வந்து கேட்டார் அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா, நடுவுலாம் ஃபோன் பண்ணி கேட்டார் காசு ஏதாவது போட்டு விடணுமானே சொல்லுங்கன்ட்டு. வண்டி வேலை அப்போயே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பின்னாடி பம்பருக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஏன்னா அவர் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டனால அது ரொம்ப டைம் டிலே ஆனது தான். அதர்வைஸ் வந்து இப்போ வண்டி டெலிவரி கொடுக்கல தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே பேமெண்ட் வாங்குவோம். அந்த தான் நம்மளோட ஒரு இதுவாகவே ப்ரொசீஜராகவே கொண்டு போயிட்டுருக்கோம். நல்லபடியாக வண்டியை ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நன்றி. தேங்க்யூ சார். ஸோ வண்டியில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற த்ரூஅவுட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டோரில் வந்து ஏதாவது அடிபட்டிருக்கும், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ கம்பெனியில் கேட்ட ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு பாடி ஷாப்பில் வந்து கேட்கும்போது அவங்க ஒரு ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே ஒரு இடத்துல கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க ப்ராப்பரான அந்த டென்ட் ரிமூவல் ரிப்பேர் ஒர்க்லாம் வந்து பண்ணாமல் பட்டி பேஸ்ட் ஒர்க்கை பார்த்து அதை வந்து ஃபில் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் அப்படின்றது நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்து அது வீடியோஸில் வந்து போடும்போது அது வந்து பார்க்கும்போது அந்த வீடியோவில் நல்லாயிருக்கும். அதே மாதிரியான வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதத்துக்கு கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து இருக்காது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் பண்ணும்போது வண்டியை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எவ்வளோ நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது வந்து தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்களோட பட்ஜெட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டிலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நாங்கள் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலையுமே அவர் கஸ்டமர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் தி பிளிங்க் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.